அளவற்ற கிருபையுடைய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனித்தவன். அல்லாஹுக்கு எந்த இணை துணையும் கிடையாது. அல்லாஹு யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அல்லாஹும் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக எந்த ஒரு வஸ்துவும் ஆகிவிட முடியாது. சர்வ வல்லமையும் புகழுக்கும் உரிய அந்த அல்லாஹு தஆலாவினுடைய ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத்தினுடைய தலைவர் நமது உயிரான உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்தமான மனைவிமார்கள் மற்றும் குடும்பத்தார்கள், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை அயராது பின்பற்றி வாழ்ந்து காண்பித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூன்கள், முழு உலகெங்கிலும் வாழ்ந்து மறைந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய கட்டளையான ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் நமது குடும்பத்தார்கள் மற்றும் சந்ததியர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஆரம்பமாக தக்வாவை கொண்டு உபதேசம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா எவையெல்லாம் எமக்காக ஏவி இருக்குகின்றானோ வாழ்விலே முற்றிலுமாக அவைகளை எல்லாம் எடுத்து நடந்து, எவை விட்டெல்லாம் அல்லாஹு தஆலா தவிர்த்திருக்குமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறானோ எல்லா விதமான காரியங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டு பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக முதலாவதாக சொல்லுகின்ற எனக்கும் பிறகு உங்களுக்கும் நஸீஹத் என்னும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தற்போது ரஜபு மாதத்தினுடைய இறுதியிலே வீற்றிருக்கின்றோம். ரஜபுடைய மாதம் அல்லாஹுக்கு சொந்தமானவை. அல்லாஹு தஆலாவினுடைய மாதங்களாகிய 4 மாதங்களில் ரஜபு ஒன்று. இந்த மாதத்தினுடைய இறுதியை நெருங்கும் பொழுது எல்லா இஸ்லாமியர்களுக்கும் உள்ளத்திலே பதியப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயங்கள் தான் மிஅராஜினுடைய இரவு என்பதாகும். இந்த மிஅராஜினுடைய இரவை குறித்து வருடாந்திரங்களில் எத்தனையோ பயான்களை கேட்கின்றோம். இருந்தாலும் உள்ளத்தளவிலே எங்களிடத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது, இந்த மிஅராஜினுடைய இரவை, இந்த மிஅராஜினுடைய அற்புதங்களை அல்லாஹு தஆலா எதற்காக நிகழ்த்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நுபுவத்தை கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக இஸ்லாத்தினுடைய தஅவா பணியை செய்வதற்கு மக்காவினுடைய குஃபார்களும் குறைஷிகளும் எதிர்த்து நின்றார்கள். அந்த சமயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்களில் முதன்மையாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, பெண்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமையாகிய ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 4 நபர்களை தவிர வேறு யாரும் இந்த இஸ்லாத்தை முதன்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த 4 நபர்கள் இஸ்லாத்தை குறித்து பகிரங்கமாக சொல்லுகின்ற பொழுது எத்தனையோ இன்னல்களும் கஷ்டங்களும் வியாபாரத்தின் மூலமாக செல்வந்தர்களிடத்திலே வியாபாரத்தினுடைய தொடர்புகளை குறைஷிகள் முறிக்கத் தொடங்கினார்கள். அவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் அந்த மக்கா முக்கர்ரமாவிலே நடைபெற்றுக் கொண்டு இருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனமாக, இழிவாக, பைத்தியக்காரர்கள் என்பதாகும் நஊது பில்லாஹ் தகாத வார்த்தைகளால் எந்த கூட்டத்தையும் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களோ அந்த குறைஷி வம்சத்தை சேர்ந்த அந்த மக்களும் கூட தன்னுடைய சகோதரனுடைய மகனாயிற்றே என்பதாக பாரபட்சம் பார்க்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலமாகவும் இழிவாகவும் நடத்தினார்கள் மக்காவில். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக நுபுவத்தை கொடுத்ததற்கு பின்னால்
வஹீன் மூலமாக சத்தியமான மார்க்கம் என்பதை அல்லாஹ் தஆலா அறிவித்ததற்கு பின்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எவ்வாறான தஆவா பணியை செய்ய வேண்டும் என்பதாக விளங்கி இருந்தார்கள். அவ்வாறாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தங்களுடைய தஆவா பணியை ஒவ்வொரு கட்டமாக எடுத்துச் சென்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக தங்களுடைய பொருட்களாலும் செல்வத்தாலும் உடலாலும் தங்களுடைய நேர காலங்களை கொடுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆகிய இருவரும் ஏராளமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழு உலகெங்கிலும் வளர்ந்தோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ பாடுபட்டார்கள். தங்களுடைய செல்வத்தாலும் தங்களுடைய உடல்களாலும் தங்களுடைய நேர காலங்களை எல்லாம் செலவு செய்தார்கள். இருந்தாலும் கூட இவருடைய செல்வங்கள் எல்லாம் ஒரு நாள் முடிந்துவிட்டது. இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் இந்த மக்காவிலே தீனுடைய வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே பெருமானாருக்கு 13 ஆண்டு காலங்களும் எதிர்ப்புகள் தான் இருந்தது. அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்போதைய ஸஃபா மர்வாவினுடைய அந்த பகுதியில் தான் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய இல்லம் இருந்தது. அந்த இல்லத்தில் வைத்துத்தான் பகிரங்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்ல இயலாத ஒரு கட்டத்திலே அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே வைத்து இஸ்லாத்தை குறித்து நான் நபி என்பதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்னாலே மறைமுகமாக உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். அதையும் அறிந்த குஃபார்கள் குறைஷிகள் இங்கிருந்தும் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சரி பெருமானாரை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ இவர்களையும் சரி விரட்டியடிக்க வேண்டும் என்பதாக நாடிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபினுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். நமக்கு தெரியும் தாயிஃபினுடைய வரலாறுகள். ஒவ்வொரு ஹாஜிகளும் உமராக்களுக்கும் தாயிஃபினுடைய வரலாறுகள் அங்கு செல்லும் பொழுது பாடங்கள் கற்பிக்கப்படும். ஏராளமான துன்பங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்தார்கள். சிறு பிள்ளைகளை வைத்து உக்பத் பின் முஈரா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு குஃபார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்காக சிறுவர்களை வைத்து கல்லால் அடித்து எத்தனையோ துன்புறுத்தல்களுக்கு ஆளானார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியில் இருந்த ரத்தங்கள் வழிந்தோடி பூமியை தொட்டுவிட்டால் அல்லாஹு தஆலா அந்த பூமியை அழித்து விடுவான் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரத்தத்தை எடுத்து தங்களுடைய மேனியிலே பூசிக்கொண்டார்கள் என்பதாக வரலாறுகளில் காண இயலும். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளில் குறைஷிகளும் குஃபார்களும் யூதர்களும் மக்காவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்து விரட்டுவதற்குண்டான முதல் வேலையை பார்த்தது. இது முதல் கட்டம். இரண்டாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபினுடைய பயணத்தில் எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். இந்த சமயத்தில் இது சொல்ல வேண்டிய அவசியம், ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாய கல்விதான் இது. தாயிஃபினுடைய பேரித்தம்பலம் என்று சொன்னால் அந்த பேரித்தம்பலத்திற்கு உள்ளால் கொட்டை என்பது இருக்காது. கொட்டை இல்லாத பேரித்தம்பலம் தாயிஃபிலே விளையும். கொட்டை இருக்கக்கூடிய பேரித்தம்பலங்கள் தாயிஃபினுடைய பகுதிக்கு வெளியால் விளையக்கூடியது. அதனுடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக உத்பா, ஷைபா, அபூ லஹப் இவ்வாறான கொடிய காபிர்கள் எல்லாம் பெருமானாருக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருந்த சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அல்லாஹ் சந்திரனை பிளக்குகின்ற ஆற்றலை என்னுடைய விரல்களின் நுனியிலே அல்லாஹ் வைத்திருந்தான். ஒவ்வொரு நபிமார்களுடைய சரித்திரங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வரும் பொழுது சந்திரனை பிளந்த வரலாறுகளையும் சொல்லுகிறார்கள். இதையும் மறுத்த அந்த குஃபார்கள் அவர்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இங்கு காணுகின்ற பேரித்த மரங்கள் எல்லாம் இருக்குகின்றது, இதற்கு மூலப்பொருளாக நீங்கள் அதற்கான விதையை போட்டால்தான் அது முளைக்கும், ஆனால் என்னுடைய ரப்புக்கு அது தேவையில்லை என்பதாக சொன்னார்கள். இருந்தாலும் அபூ லஹப், உத்பா, ஷைபா போன்ற காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களில் பேரித்த மரத்தினுடைய கொட்டைகளை கொடுத்து, நீங்கள் இதை குளிபறித்து வையுங்கள், இங்கிருந்து முளைக்க வேண்டும், அதுவும் நீங்கள் சொல்லுவதை நாங்கள் உண்மை என்பதாக நம்புவதாக இருந்தால், உங்களுடைய அல்லாஹ் சத்தியமானதாக இருந்தால், உங்களுடைய அல்லாஹுக்கு குவத்தும் குதிரத்தும் உண்டு என்பதாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக இருந்தால்
இந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டித்தான் ஆக வேண்டும் என்பதாக பந்தயம் கட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பந்தயம் கொடுக்கப்பட்டது? அன்றைய பகல் பொழுதிலே பேரித்தம் மரத்தினுடைய கொட்டைகள் எல்லாம் உதைக்குகின்றார்கள். எல்லா மக்களும், தாயிஃபினுடைய மக்கள் எல்லாம் காணுகின்றார்கள். இரவிலே அபூ லஹப், உத்பா, ஷைபா போன்ற காபிர்கள் எல்லாம் ஒரு முடிவெடுக்குகின்றார்கள். ஒருவேளை முகம்மதுனுடைய ரப்பு உண்மையாக இருந்தால் இது முளைத்தாலும் முளைத்து விடும். ஆகவே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரித்தம் கொட்டைகள் எல்லாம் நாம் எடுத்து விடுவோம். அதை எடுத்தால் அல்லாஹ்வால முளைக்க முடியாது என்பதாக அவங்க என்ன செஞ்சாங்க? முடிவெடுக்கிறாங்க. நினைக்கக்கூடியவர்களே, அல்லாஹு தஆலா எந்த ஒரு பொருளும் இல்லாமல், மூலப்பொருட்கள் எதுவும் இல்லாமல் மனிதனை படைத்தவன். எந்த ஒரு மூலப்பொருட்களும் இல்லாமல் சொர்க்கம் நரகத்தை உருவாக்கியவன். அவனுக்கு இயலும் என்பதை அந்த மக்கள் அறியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயம் இவர்கள் எல்லாம் இரவு நேரங்களில் இந்த வேலையை பார்த்தாங்க. நபி அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வுடைய வல்லமையை நீங்கள் நாளைக்கு என்ன செய்வீங்க பார்ப்பீங்க என்றாங்க. நாளைக்கு இந்த மக்கள் இரவோடு இரவாக அந்த பேரித்தம் கொட்டைகள் எல்லாம் எடுத்துட்டாங்க. காலையில பார்த்தா பேரித்த மரம் முளைச்சிருக்குது. சாலிஹ் நபிக்கு சொன்னாங்களே, இந்த பாறையை பிளக்கணும், அதுல இருந்து கர்ப்பிணியான ஒரு ஒட்டகம் வெளியே வரணும், அந்த ஒட்டகம் வந்த உடனே அது குட்டியிடணும், அந்த குட்டி உடனே பால் குடிக்கணும். இது நடக்குமா? என்னுடைய அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவான் என்பதாக சொன்னாங்க. நடந்துச்சு. அதே மாதிரி தான் நபி அவங்களும் சொன்னாங்க. சாலிஹ் நபியினுடைய வரலாறுகள் எல்லாம் சொன்னாங்க. என்னுடைய அல்லாஹ்வுக்கு எந்த மூலப்பொருளும் தேவையில்லைன்னாங்க. இப்ப இந்த மக்கள் இரவோடு இரவாக எடுத்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விஷயத்தை சொல்லிட்டாங்க. காலையில விடிஞ்சிருச்சு. தாயிஃபினுடைய மக்கள் எல்லாம் எழுந்து வர்றாங்க. எங்கெல்லாம் புதைக்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த இடத்துல எல்லாம் பேரித்த மரம் முளைத்து அதிலே பேரித்த கனிகள் எல்லாம் தொங்கிக் கொண்டு இருக்கின்றன. இதை பார்த்த எல்லா மக்களுக்கும் ஆச்சரியம். அன்றிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து ஒரு பேரித்த மரத்தை சாப்பிட்டு பார்க்கறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுல பேரித்தம் கொட்டை இல்லை. சொன்னாங்க, இது பேரித்தம் கொட்டை இல்லாமல் அல்லாஹ் தஆலா இதை உருவாக்கினான், இதை முளைக்க செய்தான். ஆகவே இதனுடைய நியதி உலக அழிவு நாள் வரைக்கும் இங்க இப்படித்தான் இருக்கும் என்பதாக சொன்னாங்க. இது அதனுடைய வரலாறு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபினுடைய அந்த சம்பவத்துக்கு பின்னால் இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, எந்த செல்வத்தால் நபி அவங்க தீனுடைய வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்களோ, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வலது கை போன மாதிரி இருந்துச்சு. மூணாவது விஷயம், நபி அவங்களுக்கு அபூ தாலிப், நபி அவங்களுடைய பெரிய தந்தை, அவங்களுடைய ஆதரவு இருந்தது. அவங்களுடைய மரணம் இடதுகை போன மாதிரி இருந்தது. இந்த மிகப்பெரிய ஒரு துக்கமாக இருக்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஅராஜ் என்பதாக ஒரு அன்பளிப்பை, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், நீங்கள் என்னை காண்பதற்காக வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அறிவிப்பு செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனக்கு முன்னாலே நிறுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா ஆசைப்பட்டான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்றாங்க. இமாம் இப்னு ஹஜ்ஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க இந்த விளக்கம் சொல்லும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய கஅபாவுக்கு அருகாமையில் படுத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு அவருடைய பெரிய தந்தையாகிய ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு நபர்களும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் நபியினோடு. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. அவங்களுடைய கரத்துல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கரத்துல தங்க தட்டு கொண்டு வந்தார்கள். அதில் 3 விஷயங்கள் இருந்தன. ஒன்றை காண இயலும், 2 விஷயங்கள் காண இயலாது. அப்படி என்ன விஷயம்? முதலாவது, ஜம்சம் தண்ணீர் அதுல வைக்கப்பட்டிருந்துச்சு. அது எல்லாருக்கும் பார்க்க முடியும், ஜம்சம் தண்ணீரை பார்க்க முடியும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிக்மத்தை கொடுத்தாங்க. ஞானம் இருக்குதே, அந்த ஞானத்தை யாரும் பார்க்க முடியாது, ஞானத்தை பார்க்க முடியாது. இரண்டாவது விஷயம், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இரண்டாவது ஞானத்தை கொடுத்தான். மூணாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த அழைப்பு செய்தியான இந்த மிஅராஜினுடைய அறிவிப்பையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. இந்த 2 விஷயத்தையும் பார்க்க முடியாது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எடுத்துக்கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய இதயத்தை பிளந்தாங்க. 1450 வருஷங்களுக்கு முன்னால் எந்த ஒரு டெக்னாலஜியும் தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயம் அறுவை சிகிச்சை மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. எந்த ஒரு இரத்தத்தினுடைய சுவடுகளோ எந்த ஒரு காயமோ அதற்கான எந்த ஒரு அடையாளங்களோ இல்லாமல் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்வை பிளந்து உள்ளத்தை வெளியே எடுத்து இதயத்தை வெளியே எடுத்து அதை ஜம்சம் நீரால் கழுவப்பட்டு ஹிக்மத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக என்ன செய்தான், உள்ள அந்த கழுவப்பட்ட அந்த இதயத்தில் வைத்து வைக்கப்பட்டது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பாட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இன்றைய பொழுதிலே விண்ணுலகத்தினுடைய பயணமான மிஅராஜை இஸ்ராவை அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டான் என்பதாக இஷாவினுடைய தொழுகைக்கும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் இடையில் நடந்த நிகழ்வுகள் தான் இந்த மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகள். இதில் ஏராளமான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு வந்தார்கள் என்பதாக நாம் கிதாபுகளின் மூலமாக வரலாறுகளின் மூலமாக காண முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், அதிகமான வல்லமாக்கள் இந்த விஷயத்தை சொல்றதில்லை. நபி அவங்க எந்த வாகனத்துல போனாங்க அப்படின்னு கேட்டா எல்லா மக்களும் சொல்லுவாங்க புராக்கினுடைய வாகனத்துல போனாங்க. நபி எதுல போனாங்க? புராக் வாகனத்துல போனாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா, இந்த இஸ்ராவினுடைய பயணம் முதல்ல அல்லாஹ் சொல்லும்போது சுப்ஹானல்லதி, அல்லாஹ் தஆலா இது ஆச்சரியமான விஷயத்துக்கு மாத்திரம் தான் பயன்படுத்துவார். ஆச்சரியமான விஷயத்தை நாம பார்த்தா என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ்னு சொல்லணும். ஏதாவது ஒரு நன்றி செலுத்தக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை பார்த்துட்டோம், அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். இப்ப சுப்ஹானல்லாஹ் என்பதாக 15வது ஜுஸுல பனி இஸ்ராயீல அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஆச்சரியமான விஷயம் என்பதாக சொல்லித்தான் சுப்ஹானல்லதி, அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், அல்லதி அவன் என்ன செஞ்சான் என்று சொன்னால் அஸ்ரா இஸ்ராவினுடைய பயணத்தை பி அப்திஹி தன்னுடைய அடிமையாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தான். லைலா இரவுடைய நேரத்திலே மஸ்ஜிதுல் ஹராமி, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸல்லதி, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா அங்க போகணும்னு சொன்னா அந்த காலகட்டத்தில ஒரு மாத காலம் இல்லாம 40 நாள் இல்லாம எங்கிருந்து மக்காவில் இருந்து பலஸ்தீனுக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த காலம். எப்படிப்பட்ட வேகமாக ஓடக்கூடிய குதிரையாக இருந்தாலும் சரி அப்படிதான் எடுக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மஸ்ஜிதுல் அக்ஸல்லதி அந்த இடத்து வரைக்கும் நபி அவங்கள அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தான். பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவை சொல்லும் பொழுது பாரக்கனா ஹவுலஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றியும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செஞ்சுட்டான். ஏன் இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் முஸ்லிம்களை அழிச்சு அந்த இடத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது, அது வந்துட்டு எவ்வளவு பெருசு இருக்கும்னு சொன்னா சாத்துக்குடி இருக்கு அவ்வளவு பெருசு இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் சாத்துக்குடி அளவுக்கு இருக்கும். ஒரு பாவக்காய் 1 கிலோ இருக்கும். ஒரு பூசணிக்காய் 4 கிலோ 5 கிலோக்கு குறைவில்லாம இருக்காது. அல்லாஹ் தஆலா அதை சுற்றில் இருக்கக்கூடிய பலஸ்தீன், ஜோர்டான், லெபனான், சிரியா இந்த பகுதிகளை என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா அல்லாஹ் பரக்கத் செஞ்சிட்டான். எதன் காரணமாக? மஸ்ஜிதுல் அக்ஸல்லதி பாரக்கனா ஹவுலஹு, மஸ்ஜிதுல் அக்ஸாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த பகுதியில் என்ன செஞ்சிட்டான், பரக்கத் செஞ்சிட்டான். ஆகவேதான் இந்த இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இந்த தாக்கும் பொழுது கூட சிரியா, லெபனான், ஜோர்டான் மற்றும் பலஸ்தீனுடைய பகுதிகள் மாத்திரமே என்ன செஞ்சிருவாங்க, தாக்கி கொண்டு அந்த மக்களை அழிச்சு அந்த இடத்தை பறிக்கிறதுக்கான வேலைகளை என்ன செய்யறாங்க, செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவன் செய்வதற்குண்டான மூல காரணம் இதுதான். அல்லாஹ் தஆலா பரக்கத் செஞ்சது இவனுக்கும் தெரியும். ஏனென்றா இவன் நம்மளை விட கிதாபை படிக்கக்கூடியவன், குர்ஆனுடைய வேதங்களை நம்மளை காட்டிலும் அறியக்கூடியவன் தான் நம்ம யூதர்கள். சரி, இப்ப அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத் செஞ்ச இடத்துல லினுரியஹு மின் ஆயாத்தினா, இவைகள் எல்லாம் என்னுடைய அத்தாட்சிகள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இன்னஹு ஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் தஆலா நிச்சயமாக இவை அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாகவும் இவை அனைத்தையும் கேட்கக்கூடியவனாகவும் இருக்குகின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ மஸ்ஜிதுல் அதாவது மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக்குடைய வாகனத்தில் ஏறினாங்க. புராக்குடைய வாகனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உட்கார்றாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த வாகனத்தை இயக்கக்கூடியவங்க. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. சையதுல் மலாயிகா பின்னாடியும் சையதுல் அம்பியா முன்னாடியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. முன்னாடி உட்கார்ந்ததும் புராக்கினுடைய வாகனம் விரைக்க ஆரம்பிச்சு. நபி அவங்க உட்கார்ந்ததும் விரைக்க ஆரம்பிச்சிச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யார் உனக்கு மேல உட்கார்ந்து இருக்கான்னு தெரியுமா? இதுவரைக்கும் எந்த ஒரு பாக்கியசாலியும் உன் மீது அமர முடியாது. இந்த உலகத்திலே இது போன்ற ஒரு பாக்கியசாலி கிடையாது. முஹம்மது உன் மீது அமர்ந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே புராக்கினுடைய வாகனம் வியர்வை சிந்தியது என்பதாக வரலாறுகள்ல சொல்றாங்க. புராக்கினுடைய வாகனத்தில் உட்கார்ந்து
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் சிமிட்டக்கூடிய நேரம் தான். கண் சிமிட்டக்கூடிய சில வினாடிகளில் அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இன்ன வரைக்கும் இருக்குது. எல்லா நபிமாருடைய வாகனங்களையும் கட்டி வைக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்குது. அந்த வளையம் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே புராக்குடைய வாகனத்தை கட்டி வச்சாங்க. அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வுகளை நடத்தினார். என்னன்னு சொன்னா, பல நபர்களுக்கு சந்தேகம் உண்டாகும், மௌத்தா போனவங்க எப்படி அந்த இடத்துக்கு வருவாங்க? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அதிலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக நிறுத்தினார். நபி அவங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு உள்ளால நுழையறாங்க. முன்னாடி யார் நிற்கிறாங்க? நம்மளுடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நின்று வரவேற்கிறாங்க. மர்ஹபன் இப்னு சாலிஹ், என்னுடைய மகனே, சாலிஹான மகனே வா என்பதாக வரவேற்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு நபிமார்களையும் பார்த்து கொண்டு போனாங்க. மெஹராபில போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இப்போ கியாமுல் லைலுடைய தொழுகை, கியாமுல் லைலுடைய இரவு தொழுகை 4 ரக்காத்துகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? தொழு வைக்கிறாங்க. பின்னாடி எல்லா நபிமார்களும் இருந்தாங்க. ஆகவேதான் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக, இமாமுல் அம்பியா, எல்லா நபிமார்களுடைய இமாமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலா ஆக்கினார். எல்லா சய்யிதுல் அம்பியா, எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் தஆலா தேர்வு செஞ்சு அந்த இமாமத்தை செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நிறைய நபர்களுக்கு கேள்வி வரும், இந்த இடத்துல நபிக்கு தொழுகையே கொடுக்கப்படலையே, எப்படி நபி அவங்க தொழுதாங்க? அந்த கேள்வி வரும் இல்லையா? மெஹராஜுக்கு போய் தான் தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க. மெஹராஜுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க தொழுது இருக்காங்க, எப்படி அது முன்னாடி வரைக்கும் தொழுகலை. இப்ப இங்கதான் கிதாபுகளை நாம பார்க்க முடியுது. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், ஜிப்ரீலே நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வாறு தொழ வேண்டும் என்பதாக நீங்க முன்னாடி நின்று நீங்க படிச்சு கொடுங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு. நமக்கு தொழுகும் போது ஒரு தக்பீர் கட்டுறோம், இல்ல சமி அல்லாஹு லிமன் ஹமிதான் ஒரு தடவை எந்திரிக்கிறோம், ருக்கு ஒரு தடவை தான் எந்திரிச்சிரோம், சஜ்தா மட்டும் 2 தடவை இருக்கு. ஏன் யாராவது சிந்திச்சிருக்குமா? ருக்கு ஒரு தடவை, சமி அல்லாஹு லிமன் ஹமிதான் ஒரு தடவை தான் சொல்றோம், 2 தடவை கை தூக்குறது இல்ல. சஜ்தா மட்டும் ஏன் 2 தடவை? இப்ப இங்க விளங்கிக்கணும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன்னாடி நின்று தொழுகை நடத்துறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த நபிமார்களையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இமாமத்து செய்யக்கூடிய தகுதியை அல்லாஹ் கொடுக்கல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் இமாமத்து செய்யக்கூடிய தலைமைத்துவத்தை அல்லாஹ் கொடுத்து இப்படிதான் தொழுக வேண்டும் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாடம் நடத்துறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தக்பீர் கட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஷாராவை, அந்த அடையாளத்தை கண்டு என்ன செய்றாங்க? தாங்களும் தக்பீர் கட்டினாங்க. அந்த இடத்துல ஃபாத்திஹா சூராவும் கொடுக்கப்படல, எந்த சூறாக்களும் கொடுக்கப்படல. மேராஜ்ல போனதுக்கு பின்னாடி தான் எல்லா விஷயங்களும் கிடைக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுவதற்கு முன்னாலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை அவங்க ஓதுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன இந்த ஃபாத்திஹா சூராவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? உடனே எடுத்துக்கொள்றாங்க. அங்கிருந்து இங்க என்ன கிடைக்கிறது? இப்ப ருக்கு செய்யப்பட்டுச்சு, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, சஜ்தா போனாங்க. சஜ்தா போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்திரிக்கவே இல்லை. அல்லாஹ்வை புகழ்றதுல மலக்குகளை விட வேற யாரும் என்ன செஞ்சிட முடியாது, அதிகமாக இருந்திட முடியாது, அமல் செய்ய முடியாது. சஜ்தால போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை புகழ்ந்து புகழ்ந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்ன சஜ்தாவிலே கிடக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு உட்கார்ந்து, என்ன போனவர் எந்திரிக்கலே என்பதற்காக எந்திரிச்சு உட்கார்ந்து பார்த்தாங்க. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, எல்லாரும் சஜ்தால தான் இருக்காங்க. நம்ம மறுபடியும் போயிடுவோம் சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? மறுபடியும் போயிட்டாங்க. இப்ப இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு, அல்லாஹ்வுக்கு பிடிச்சிச்சு. நல்லா கவனிக்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே நீங்க சிறுநீர் கழிக்கும் பொழுது உங்களுடைய அந்த பிறப்பு உறுப்புல என்ன செய்யுது? கொஞ்சம் சிறுநீர் அந்த இடத்துல நிற்கும். முன்னாடி தோல் இருக்கிறதுனால அது முன்னாடி சிறுநீர் என்ன செய்யும்? இருக்கும். அது சுத்தம் செய்ய முடியாது. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்தை நீங்க கத்னா செய்வதற்கான கட்டளை எப்படி செய்யணும் என்பதை சொல்றேன். அது முன்னாடி இருக்கக்கூடிய தோலை அறுக்கணும் என்பதாக ஜிப்ரீல் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் இந்த விஷயத்தை சொன்னான்னு சொல்லி சூபல்ல சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காலதாமதம் எதுவும் ஏற்படல. கரடு முரடான தகுடை எடுத்தாங்க, முன்னாடி இருக்கக்கூடிய கோலை இழுத்து அறுத்துட்டாங்க. அல்லாஹ் கேட்டான், ஏன் இப்ராஹிம் இந்த அல்லாஹ் உன்னுடைய எதிர்பார்ப்பு ஒன்று வந்ததற்கு பின்னால இந்த அடியான் தாமதிப்பதுங்கிறது விருப்பப்படல. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்னா, இப்ராஹிமுடைய இந்த செயல் என்ன செஞ்சிருங்க, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் கட்டாயமாக ஆக்கிருங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால் வந்து எல்லா நபிமாரும் கௌமுகளும் என்ன செஞ்சாங்க? கத்னா செஞ்சாங்க.
இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இது மாதிரி எல்லா செயல்களும், மக்காவை தவாப் செஞ்சது, காபாவை தவாப் செஞ்சது, சஃபா மர்வாவினுடைய ஓட்டம், ஜம்சமினுடைய தண்ணீர், அதே போல இந்த ஹரமுடைய இந்த எல்லா விஷயங்களும் அமல்கள் இருக்குது. இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நினைவுக்காகத்தான் ஹாஜிகளுக்கு கட்டாயமாக ஆக்கப்பட்டுச்சு. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய செயல்பாடுகள் எப்படி அல்லாஹ்வுக்கு விருப்பமானதுனால நபியினுடைய உம்மத்துகள் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா எப்படி கட்டாயமாக்கி கொடுத்தானோ, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஜிதாவில் இருந்து எந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, மறுபடியும் சஜிதாவுக்கு போனாங்க. அல்லாஹ்வுக்கு இந்த செயல் பிடிச்சிச்சு. ஒவ்வொரு ரக்காத்தினுடைய தொழுகையிலையும் 2 சுஜூதுகளை அல்லாஹ் தஆலா கட்டாயமாக்கிட்டாங்க. இதுதான் 2 சுஜூதுக்குடைய வரலாறு. இதுதான் 2 சுஜூது, ஒவ்வொரு ரக்காத்திலும் 2 சுஜூதா இருக்குது. அதற்கான வரலாறு இதுதான். ஆகவே இது முடிச்சதற்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே மிஅராஜுடைய பயணத்திற்காக ரஃப் என்று சொல்லக்கூடிய வாகனம், புராக்குக்கு வேலை முடிஞ்சிச்சு. புராக்குடைய வாகனம் இனி அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப ரஃப்னுடைய வாகனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அமர்த்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதே போல உட்கார்ந்தாங்க. இதுவும் மின்னல் வேகத்துல போச்சு. அந்த ரஃப் என்று சொல்லக்கூடிய புராக்னா பரக்கா என்று சொல்லக்கூடிய ஒளியின் மூலமாக அதனுடைய ஜமாயில வரக்கூடியதுதான் புராக். இப்ப அதே போலதான் இதுவும் ரஃப் என்று சொன்னால் அதை காட்டிலும் மின்னல் வேகத்தை காட்டிலும் ஒளியை விட இன்னும் வேகம் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடையாது. டார்ச்சர் அடிக்கிறோம், அமர்த்தின வேகத்துல என்ன செய்யும், அந்த செவத்துல வந்து அடிக்குது. இதை காட்டிலும் ஒரு வேகம் இருக்குன்னு சொன்னா அதுதான் ரஃப்னுடைய வாகனம். இந்த வாகனத்தை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் தஆலா வானுலகத்தினுடைய பயணத்துக்கு எடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. முதல் வானம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க, சலாம் சொல்லி வரவேற்றாங்க. 2வது வானத்துக்கு போனாங்க நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 3வது வானத்துக்கு போனாங்க. அதுக்கு பிறகு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. 4வது வானத்துக்கு போனாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இப்ப ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திச்சு என்ன செஞ்சாங்க, போனாங்க. கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய வல் பைத்துல் மஅமூர் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவான். வஸ்தூர் வ கிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கீம் மன்சூர் வல் பைத்துல் மஅமூர். பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித அல்லாஹ் தஆலா இங்க கஅபாவை நிறுவுவதற்கு முன்னாலேயே அங்க கட்டிட்டான். மலக்குகள் எப்ப படைச்சானோ, மலக்குகள் சுஜூத் செய்வதற்காக வேண்டி ஒரு பள்ளி வேணும் என்பதாக கேட்டாங்க. மஸ்ஜித் அல்லாஹ் தஆலா கட்டணம் எங்கன்னு சொன்னா இந்த கஅபாவுக்கு நேர் மேலாக, பைத்துல்லாவுக்கு நேர் மேலாக அல்லாஹ் தஆலா பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதை வச்சிருக்கிறான். இந்த மஸ்ஜிதை ஒரு நாளைக்கு 70,000 மலக்குகள் உள்ள போறாங்க, போனவங்க வெளியே வர்றதில்லை. எப்பொழுது இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டுச்சோ, எப்பொழுது இந்த மலக்குகள் படைக்கப்பட்டார்களோ, அன்றிலிருந்து உலகம் அழிக்கப்படும் நாள் வரைக்கும் இதற்குள்ளால் என்ன செய்யும், மலக்குகள் போய்கொண்டுதான் இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய மஸ்ஜித் அதுவாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சந்திக்கிறாங்க, சுவர்ல ஒருத்தர் சாஞ்சி கொண்டிருக்கிறார். யார் அவர்? அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு. இதெல்லாம் முடிச்சதற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய அர்ஷ் மற்றும் குர்சியை சந்திச்சிட்டு சொர்க்கம் நரகம் அதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துட்டு அதற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால பறக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையான தோற்றத்தை 2 தடவை தான் கண்டேன். முதலாவதாக எனக்கு நுபுவத் கொடுக்கப்பட்ட பொழுது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்பதாக சொல்லி என்னை கட்டி அணைத்தார்களே, 600 ரெக்கைகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்ததுல தான் நான் பயந்து போனேன். இப்படிப்பட்ட ஒரு படைப்பா, இதுலதான் நான் ஆச்சரியத்துல பயந்து போனேன். அதுலதான் நபி உங்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, தாங்க முடியாத அளவுக்கு காய்ச்சல் வந்துச்சு. 2வது தடவை நபி அவங்க கண்டாங்க. எப்போன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ்வுடைய அரிசிக்கு அருகாமையில கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, இதுக்கு மேலால என்னால வர முடியாது, இதுக்கு மேலால இருக்கிறது சிதறத்துல் முன்தஹா, அந்த இடத்துல தான் அல்லாஹ் தஆலா இருக்கிறான், இங்க நீங்க மாத்திரம் தான் போக முடியும், யாருக்கும் அந்த இடத்துல நுழைவதற்கு சக்தி கிடையாது என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, மறுபடியும் மேல எடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போனாங்க. குர்ஆன்ல சொல்லுவோம், அல்லாஹ் தஆலா அறிவிக்கும் பொழுது வகான காப கௌசைனி அவ் அத்னா, வில்லும் அம்பும் எவ்வாறு ஒன்றோடு ஒட்டிக்கொண்டு இருக்குமோ இதே போல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வோட நெருக்கமானாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை அடைந்து முன்னாடி கால் எடுத்து வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கால்ல செருப்பு இருக்கு. தூர் சீனாவுடைய மலையில மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏறும் பொழுது அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செஞ்சான். ஒரு இஷாராவுடைய சத்தம் வந்துச்சு, நீ யாரை பார்க்க வர்றீங்கன்னு தெரியுமா, முழு உலகத்தினுடைய அதிபதி அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வர்றீங்க,
நீங்க அசுத்தத்தை எல்லாம் மிதிச்சுட்டு நீங்க அல்லாஹ் சந்திக்கிறதுக்காக வருவீங்களா? கலட்டி வைங்க என்பதாக செருப்பு கழட்டப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலில் செருப்பு இல்லாம தான் துர்சினாவுடைய மலைக்கு போனாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு அணிந்திருந்தாங்க. அவங்களுக்கும் எந்த நபிமார்கள் சுன்னத்தாக அணிந்திருந்தாங்களோ அதே போலதான் நபி அவங்களும் சுன்னத்துக்காக தான் செருப்பு அணிந்திருந்தாங்க. எந்த நஜீஸும் காலில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப நபி அவங்க அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நெருங்கும் பொழுது இது நினைவுக்கு வருது. செருப்பை கழட்டுறாங்க. அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து சத்தம் வந்துச்சு, நபியே உங்களுடைய செருப்புல ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அணு அளவு இருக்கக்கூடிய துகள்களும் ஒரு தூசிகளும் என்னுடைய இடத்துக்கு மிகப்பெரிய பொறுமதி என்பதாக சொல்லி அதோடய நீங்க உள்ள வாங்க என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? ரொம்ப கண்ணியப்படுத்தி அல்லாஹ் தஆலா தொழுகையை கொடுத்தான். முதல்ல கொடுத்தது 50 வக்துடைய தொழுகை. 50 வக்துடைய தொழுகையை வாங்கிட்டு நேரா வர்றாங்க. மெஹராஜுடைய நிகழ்வுகள் எல்லாம் இன்னுமே இருக்குது, சொன்ன நேரம் பத்தாது. அதை வாங்கிட்டு வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம 50 ரக்காத் தொழுது இருக்கணும் உலமாக்கள் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சு கேட்டாங்களாம், முகமதே அல்லாஹ் என்ன கொடுத்தான்? தொழுகை கொடுத்தான். எத்தனை வக்துடைய தொழுகை? 50 நேரத்துடைய தொழுகை. இப்ப நீங்க போய் சொல்லுங்க, உங்க உம்மத்து இது செய்யவே மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். உங்க உம்மத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்களேன் நம்மளை பத்தி. உங்க உம்மத்து செய்ய மாட்டாங்க, நீங்க போய் அல்லாஹ்விட்ட நீங்க சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில வரலாறுகள்ல சொல்லப்படும் 5 வக்துடைய தொழுகை அல்லாஹ் குறைச்சு 45ஆக கொடுத்தாங்க. இன்னொரு வரலாறுகள்ல வரும் 40 வக்துடைய தொழுகையை கொடுத்தாங்க. இப்ப 40 நேரத்துடைய தொழுகை வாங்கிட்டு மறுபடியும் வர்றாங்க. திரும்ப மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுடைய உம்மத்துகை இதையும் செய்ய மாட்டாங்க, இன்னும் குறைச்சு வாங்கிட்டு வாங்க. 30 ஆக்கப்பட்டுச்சு, பிறகு போனாங்க 20 ஆக்கப்பட்டுச்சு. அதற்கு பின்னால் அல்லாஹ் சொன்னார் 5 கொடுத்து அல்லாஹ் அனுப்பி வச்சான். 5 நேரத்துடைய தொழுகை கொடுத்து அல்லாஹ் என்ன செஞ்சு அனுப்பி வச்சான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க போய் அல்லாஹ்விடத்துல சொல்லுங்க 2 அல்லது 3க்கு மேல வேண்டாம்னு சொல்லி 3 வக்துடைய தொழுகை கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு பிறகு நான் அல்லாஹ் போய் இந்த விஷயத்தின் மூலமாக நான் கேட்கிறதுக்கு எனக்கே கேவலமாக இருக்கு, நான் போக மாட்டேன், போதும் என்பதாக சொல்லி 5 வக்துடைய தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மிஅராஜுடைய நிகழ்வுகள் இன்னும் ஏராளமாக இருக்கு. சொல்வதற்கு சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகப்பெரிய ஒரு துக்கத்திலே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயம் அல்லாஹ் தஆலா தொழுகையை கொடுத்தான். இந்த தொழுகையை கொடுத்ததற்கு பின்னால எப்போ இந்த இஸ்லாம் பரவுவதற்கு முன்னால 4 நபர்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்களே, இந்த தொழுகை கிடைக்கப்பட்டதற்கு பின்னால் மிஅராஜுடைய நிகழ்வுக்கு பின்னால் அடுத்த தடவை பத்ருடைய யுத்தத்துல 314 சஹாபாக்கள். அடுத்த வருடம் நடக்குது உஹதுடைய யுத்தம், 1000 சஹாபாக்கள். அடுத்தது நடக்கக்கூடிய யுத்தத்துல 1,00,000 சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுகள்ல சொல்லப்படும் 22,000 கிலோமீட்டர் சுற்றளவுல முஸ்லிம்களை தவிர எந்த காபிரும் இல்லை உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான்னு சொன்னா இந்த தொழுகையினுடைய பெரிய அற்புதம் தான். எதுக்காக இந்த விஷயத்தை சொல்றேன்னு சொன்னா, பலஸ்தீன்ல பிரச்சனை நடக்குது, இங்க தொழுகாத முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, பாவம் முஸ்லீம்களை கொள்றாங்களே, அவங்க தொழுகையாளிகளாச்சு, புனிதமான பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனா அவங்கள கொலை செய்யறாங்க என்பதாக சொல்லி இங்க புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு இங்க இஷாவுடைய பாங்கு சொல்லப்படும், ஆனா இவங்களுக்கு தொழுகணும் என்றது கிடையாது. வெளியில எத்தனையோ முஸ்லீம்கள் தாக்கப்படுறாங்க, நஷ்டவாளிகளாக இருக்கிறாங்க, எங்களுடைய கண்ணுக்கு முன்னால தெரியுது. ஆனா நாங்க தொழுகணும் என்ற அந்த நினைவு எங்களை செய்யல வரதில்லை. மஸ்ஜிதுக்கு முன்னாடி எத்தனையோ வீடுகள் இருக்கு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எதுவெல்லாம் இங்கு திறக்கப்படக்கூடாதோ, சினிமா தியேட்டர்கள் திறக்கப்பட்டிருக்குது, பார்க்குகள் திறக்கப்பட்டிருக்குது, பீச்சுகள் திறக்கப்பட்டிருக்குது, எங்கெல்லாம் அனாச்சாரங்கள் நிகழ்கின்றதோ எல்லா அனாச்சார பகுதிகளும் திறக்கப்பட்டிருக்கின்றது. எது உண்மையாக அத்தானதாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவிகளை பெற்றுத் தரக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றதோ அல்லாஹ்வுடைய இல்லம் எப்பொழுதும் பூட்டப்பட்டிருக்கு என்று சொன்னால் இந்த உம்மத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு கேவலத்தை இழிவை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக என்ன செஞ்சிருக்கிறான். நாம எந்த அளவுக்கு மஸ்ஜிதை காலியாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யப்படும், வேதனைகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரும். எந்த உதவியும் எங்களுக்கு கிடைக்காது. நாங்க இதே நிலைமையில இருந்தோம்னு சொன்னா எந்த ஒரு உதவியும் கிடைக்காது. கடைசியில கை சேத என்ன தெரியுமா, இன்னைக்கு அதிகமான மையத்துகளை கொண்டு வந்து மஸ்ஜிதுல கொண்டு வந்து வைக்கிறாங்க. தொழு வைக்கிறது யாரு தெரியுமா, பிள்ளைகள் கிடையாது, பிள்ளைகள் இல்ல, 3வது மனுஷனாக இருக்கக்கூடிய இமாம்கள் தான் என்ன செய்யறாங்க, ஜனாசாவினுடைய தொழுகை நடத்துறாங்க. ஏன் ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளைக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்கல, தொழுமாறி ஏவல, ஜனாசாவினுடைய தொழுகையை கற்றுக் கொடுக்கல, தொழுகையினுடைய விஷயத்துல பொதுபோக்காக இருந்தாங்க. இதனால வாப்பாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கைசேதம் என்ன, கடைசி நேரத்தில் என் பிள்ளை எனக்கு ஜனாசா கூட தொழு வைக்க முடியாத ஒரு கேவலமான இழிவு நிலைக்கு நானும் ஆகிட்டேன், என் பிள்ளையும் ஆளாக்கிட்டேன் என்ற ஒரு இழிவு. இதுதான் மிகப்பெரிய ஒரு
கேடை, அதாவது கேவலமான ஒரு செயல் இது மாத்திரம்தான் என்ன செய்யப்படுது இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். ஆகவே இதிலிருந்து நாம மாறணும். அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன். அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறானோ அதே போன்று தன்னுடைய அடியார்களை பரிசுத்தப்படுத்துறதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா தொழுகையை கொடுத்திருக்கிறார். நாம தொழுகிறதுனால அல்லாஹுடைய அந்தஸ்து உயர போறதில்லை. நாம தொழுகாமே விடுறதுனால அல்லாஹுடைய அந்தஸ்து தாழ்ந்து போக போறதும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சந்ததிகள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுக்கு எல்லாருக்கும் நிலவுகள் வரணும் என்று சொன்னா இந்த தொழுகையை விட்டு வேறு எந்த அமல் மூலமாகவும் கிடையாது. அல்லாஹு தஆலா கலிமாவை முடிவு செஞ்சு கலிமாவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நபருக்கும் சரி தொழுகையை கட்டாயமாக்கி இருக்கிறான். ஆகவே அல்லாஹு தஆலா நம் மீது இந்த தொழுகையை பரலாக கட்டாயமாக ஆக்கி இருக்கின்றானோ எங்களுடைய ரூஹ் எங்களை விட்டு பிரியும் வரைக்கும் அல்லாஹ்வை சுஜூது செய்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் பலா முசீபத்திலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் மனக்கவலையிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசங்களை உள்ளத்தாலே விளங்கி வாழ்வில் அமல் செய்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.